ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம வந்து ஸ்வரங்கள் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு கதையை வந்து லைட்டாக சொல்லி வச்சுருந்தேன். ஸோ அதோட தொடர்ச்சி கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் அந்த சவுண்ட்ஸ் எடுத்து வந்து மேக் பண்ணாங்க இல்லையா. அந்த சவுண்ட்ஸோட இதில் ஆக்சுவலி நம்ம வந்து எப்படின்னா, இந்த அந்த காலத்தில் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல். ஸோ அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முனிவர் கொண்டு வந்த சவுண்டு பேர் என்னது? மயில். ஸோ அந்த மயிலை நம்ம தமிழில் நம்ம கூப்பிட்றது மயில் கூப்பிட்றோம் இல்லையா. ஸோ அதே இது சான்ஸ்கிரிட்டில் இருக்க பேர் வந்து சர்ஜ பறவை அப்படின்னு பேர். அதே மாதிரி காளமாடத்தை வந்து ஒரு முனிவர் எடுத்து வந்தோம் இல்லையா, அந்த காளமாடை வந்து சான்ஸ்கிரிட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா காந்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இதில் வந்து மத்தியம் பறவை சொன்னேன் இல்லையா, பார்க்கறதுக்கு கொக்கு மாதிரி இருக்கும், ஆனால் பறவை மாதிரி இருக்கும். ஸோ அந்த பறவையோட பேர் வந்து மத்தியம பறவை தான். சான்ஸ்கிரிட்லேயும் மத்தியம பறவை தான், தமிழ்லையும் மத்தியம பறவை தான். அதுக்கடுத்து பஞ்சமம். பஞ்சமம் வந்து என்னது? வந்து குயில். அந்த பஞ்சமங்கிறது வந்து குயில். ஸோ மாற்றி சொல்லிட்டேன். ஸோ பஞ்சமங்கிறது வந்து குயில் சான்ஸ்கிரிட்டில், தமிழில் குயில், சான்ஸ்கிரிட்டில் பஞ்சமம். ஸோ ரெண்டும் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து குதிரைக்கு வந்து தெய்வதம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் நேமு. அடுத்து யானைக்கு வந்து நிஷாதம். ஸோ இதுதான் அதோட அந்த நேம்ஸ். அந்த சான்ஸ்கிரிட்டும் தமிழில் உள்ள நேம்ஸு. இதில் மயிலோட நேம் என்ன சொன்னேன்? சர்ஜம். காளமாடோட நேம் என்ன சொன்னேன்? ரிஷபம். அடுத்து ஆடோட நேம் என்ன சொன்னேன்? காந்தாரம். அடுத்து மத்திய பறவைக்கு மத்திய பறவை, குயிலுக்கு பஞ்சமம், குதிரைக்கு தெய்வதம், யானைக்கு நிசாரம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ச ரி க ம பதனின்னு அழகாக வரிசைக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வரிசைக்கு வந்த நோட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்து வச்சுருக்குறாங்க. ஓகேவா. ஸோ அதாவது அந்த மிருகங்கள் அனிமலோட சான்ஸ்கிரிட் நேமில் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ், அதாவது தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா சரி காமா பதனி அப்படி சொல்லி எடுத்து வச்சிருக்கிறா சொல்லி ஒரு கதை இருக்குது. அதோட ஃபுல் ஃபார்ம் தான் இப்போ இப்போ சாரி காமாவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, இந்த அனிமல்ஸ் நேம்ஸோட ஃபுல் நேம் தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் உண்மையிலே என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் குருநாதெல்லாம் சொன்னாங்க. அந்த இப்போதைக்கு அதுக்காண்டி குதிரை கணக்கும் போது போய் உட்காந்து பாடினா சிங்காக்குமான்னு நான் தெரியல. பட் குயில் பாடும் போது நம்ம ஃப்ளூட் வாசித்தாலோ இல்லை வீணை வாசிச்சு ஏதோ சவுண்டு மேக் பண்ணாலோ இல்லை பாடி பார்த்தாலோ சுதி பிடிச்சி பாடும் போது அந்த குயில் கத்துற சவுண்டும் நம்ம பிடிக்கிற சவுண்டும் ஒன்று போல் மெர்ச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ரெண்டும் ஏறக்குறைய ஒன்றா மெர்ச் ஆனிச்சு. ஸோ இதெல்லாம் என்னதுன்னா ஸ்வரங்களுடைய பேரும் அது எதில் இருந்து வந்தது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த இதில் இது எப்படி நம்ம இதுக்கும் அதுக்கு அந்த சவுண்டுக்கு என்ன சம்மந்தம்? ஸோ குயிலோட சவுண்டு எப்படி இருக்கும்? சாரி, மயிலோட சவுண்டு கொஞ்சம் குறைச்சி கேட்கும், காளமாடு கொஞ்சம் கூட்டி. சாரி, இதை மாதிரி இருக்கிற இந்த சவுண்ட்ஸ்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி தான் நம்ம மனுஷங்க வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதற்காண்டி அந்த குயில் கத்துற சவுண்டே கிடையாது. இப்படி நம்ம பாடி பார்க்குற அந்த சவுண்டோட அதுக்கு வந்து ஆன்னு நம்ம கொடுக்க முடியாது, அது இல்லையா. ஸோ அதுக்கு அந்த சவுண்டுக்கு ஒரு லெட்டர் ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் ஓ இந்த சவுண்டு அப்படி சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் சா படும்போது சா இப்படி குறைச்சி சவுண்டு குறைச்சி பாடுறதுக்கு வந்து சா, கொஞ்சம் கூட்டி பாடுறதுக்கு ரீ, அதை விட கொஞ்சம் க, இப்படி ஒன்று மேலே ஒன்று அடிக்கிட்டு போகிற இந்த சவுண்ட்ஸுக்கு அந்த நேமோட ஃபஸ்ட் லெட்டரில் உள்ள சரி காமா பதனின்னு வைக்கிறாங்க. ஸோ இதில் சரி காமா பதனின்னு வந்துருச்சு. இது நம்ம ஆல்ரெடி அடிக்கி பார்த்துட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, நீல இருந்தால் பாடிட்டு போனாங்க. நீல சவுண்டில் இருந்தால் எப்படி அதுக்கும் கீழே சாக்கும் கீழே வச்சு எப்படி சவுண்டுக்கு ரொம்ப லோவாக வச்சு ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு முனிவருக்கு வந்து அந்த யானையோட சத்தம் தான் ஃபஸ்ட்டு ஒரு முனிவருக்கு கேட்கும்.
அதுதான் ஃபஸ்ட்லேருந்து யானைக்கு எபிசோட சவுண்டு கேட்டதுனால ஃபஸ்ட்டு நீ அப்புறம் நீ ரி க ம பத நீன்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப கீழே இருந்து சவுண்டு கொடுத்து போனதுனால கடைசி சவுண்டு என்னடா ஒரு ஃபுல்ஃபில் ஆகாமலே இருக்குது அப்படி சொல்லி ஒரு கண்மையை போய்கிட்டு இருந்துச்சு. உடனே முனிவர்கள்லாம் யோசித்து பார்த்தாங்க, என்ன இதை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஓகே நம்ம இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு இப்போ சரி க ம பத நீ இப்படி போய் நிற்கிற சவுண்டை, ஒரு முடிவு இல்லாமல் நிற்கிற சவுண்டை இப்போ கீழே பாடுற சா இந்த சவுண்டை ரொம்ப புஷ் பண்ணி பாடும்போது அது ஒரு ஃபுல்ஃபில்லாக கிடைக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த சவுண்டை கீழே பாடுற அதே அழுத்த ஒலியை வந்து அதிகமாக கூட்டி பாடி மேலே ஃபுல்ஃபில் பண்ண சரி க ம பத நீ சா அப்படின்னு ஃபுல்ஃபில் பண்ணி முடித்தாங்க. ஸோ இப்படி தான் சரிகம பத நீ வரைக்கும் வந்தது, சா வரைக்கும் வந்து ஃபுல்ஃபில் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தகவலாம் தெரியும்னா என்னோடய கேகே ஃபீல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மியூசிக்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.